இந்த கேலண்டரை யார் கிழிச்சிருப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. கங்கா சொன்ன மாதிரி ஏதோ நடந்திருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல. வெங்கட், ஏ அனு, வா உள்ள வா. வா அனு, என்ன ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? உக்காரு அனு. இல்ல வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டி இருந்தது. சரி ஆபீஸ் தான் போயிருப்பேன்னு நினைச்சு இங்க வந்தேன். நான் வந்ததுல உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ப்ராப்ளம்லாம் ஒண்ணும் இல்ல அனு. சரி என்ன சாப்பிட்ற? காஃபி டீ ஏதாச்சும்? இல்ல எனக்கு எதுவும் வேணாம் வெங்கட். நான் இப்பதான் வீட்ல சாப்பிட்டு வந்தேன். இல்ல அனு, இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்னன்னு சொல்ல? ஆமா வெங்கட், முக்கியமான விஷயம்தான். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் அவசரம் இல்லை அனு, நீ நிதானமா யோசிச்சு பொறுமையா சொல்லு. வெங்கட், என்ன அனு? நம்ம எங்கேயாவது வெளியில போய் பேசலாமா? ஏன் இங்கேயே சொல்ல? அது வந்து இங்க பேசும்போது யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல? இங்க யாரும் வர மாட்டாங்க, நீ தைரியமா சொல்லு. அது வந்து சரி அனு, நம்ம தனியாவே பேசலாம். அனு, நீ சொல்றதுக்கு முன்னால நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன வெங்கட்? இங்க பாரு அனு, நீ என்னோட ஃப்ரெண்ட். கேஷ் விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமா இருந்தாலும் பேசு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல வெங்கட். அதான் அனு, உங்க அக்கா மாமாவோட டிவோர்ஸ் கேஸை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. வேற எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும். எனக்கு அதை தவிர வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்கு போது சொல்லு. இங்க பாரு அனு, நீ என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா அது என்னோட ப்ரொஃபஷன். ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஸோ என் ஒர்க் விஷயத்துல தலையிடாம இருந்தா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வெங்கட், உன் ஒர்க் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். ஆனா இது எங்க அக்கா மாமாவோட லைஃப். இதுல எப்படி நான் தலையிடாம இருக்க முடியும் சொல்லு? இங்க பாரு வெங்கட், எங்க தொலைச்சோமோ அங்கதான் தேடணும்னு சொல்லுவாங்க. எங்க தொடங்கணுமோ அங்கதான் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் வெங்கட், தொடங்கின இடத்தை தேடி வந்திருக்கேன். நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்கானு. தொடங்குனது இங்க இல்ல, உங்க அக்கா மாமா. நீ அங்க போய் தான் முடிவை தேடணும். இல்ல வெங்கட், அவங்க முடிவை பண்ணிட்டாங்க. அந்த முடிவை தடுக்கணும் தான் நான் இங்க வந்தேன். ப்ளீஸ் வெங்கட், எப்படியாவது எங்க அக்கா மாமாவோட டைவர்ஸ் கேஸ நீ தான் ஸ்டாப் பண்ணணும். என்னன்னு பேசுற? அவங்க முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்தாங்க. நாங்க வழியை மட்டும்தான் காட்டுறோம். முடிவு பண்ணவங்கள நாங்க எப்படி தடுக்க முடியும்? அது மட்டும் இல்ல அனு, இதுதான் எங்க வேலையும் கூட. புரிஞ்சுக்கோ அனு. எனக்கு புரியுது வெங்கட், வழிய காட்டுற. ஆனா நல்ல வழிய காட்டுன்னு தான் கேக்குறேன். உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது சொல்லு? எல்லாம் சரி அனு, நான் என்ன பண்ண முடியும்? நீ நினைச்சா முடியும் வெங்கட். சட்டத்துல எந்த பக்கம் போனா எந்த பக்கம் வர முடியும்னு உனக்கு நல்லாவே தெரியும். ப்ளீஸ் வெங்கட், எனக்காக ஹெல்ப் பண்ணு. உனக்கு புரிய மாட்டேங்குதானோ? ஒருத்தர் விருப்பப்பட்டு இன்னொருத்தர் விருப்பப்படலனா நீ சொல்ற மாதிரி ஏதாவது செய்யலாம். ஆனா 2 பேருமே விருப்பப்பட்டு தான் சைன் பண்ணிருக்காங்க அனு. இல்ல வெங்கட், எங்க அக்கா கண்டிப்பா விருப்பப்பட்டு சைன் பண்ணிருக்காது. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி கூட என்கிட்ட பேசினா. மாமா அவ கையில மருதாணி வச்சு விட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமா பேசினா. அப்படிப்பட்டவ கண்டிப்பா மாமாவை பிரியணும்னு எப்படி நினைப்பா? எங்க மாமாவும் அக்காவும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல. அவங்கள சூழ்நிலை தான் சேர்த்து வச்சுது. அதனால எங்க மாமாக்கு எங்க அக்கா மேல ஒரு கோவம் இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் மாமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். எங்க அக்காவும் மாமா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் எடுத்த முடிவுக்கு சம்மதம் சொல்லிருக்குமே தவிர நிச்சயமா எங்க அக்கா மனசால செஞ்சிருக்காது. நீ சொல்றது எல்லாமே உண்மையாவே இருக்கட்டானோ? ஆனா கோர்ட் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காது. 2 பேரும் விருப்பப்பட்டு சைன் பண்றாங்களா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு மட்டும்தான் பாப்பாங்க. கல்யாணம்ன்றது டாக்குமெண்டால சேர்ந்து டாக்குமெண்டால பிரிஞ்சு வாழ்றது இல்ல வெங்கட். அது மனசுல இருந்து வரக்கூடிய உணர்வு. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அந்த உணர்வு வந்துட்டா சாகுற வரைக்கும் போகாது. எங்க அக்காக்கும் மாமாக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது. அந்த உணர்வு வர கொஞ்ச நாள் ஆகும்.
அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தான் வெங்கட் கேக்குறேன். அனு, நான் ஒரு லாயர். நான் ஒரு கேஸை எடுத்துட்டு நானே எப்படி அந்த கேஸை க்ளோஸ் பண்றது? அது மட்டும் இல்லாம இது என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ். வெங்கட், ஒரு கணவன் மனைவிய பிரிச்சு வைக்க யாருமே விரும்ப மாட்டாங்க. இவ்ளோ ஏன் கோர்ட்டே அவங்க பிரிய கூடாதுன்றதுக்காக தான் 1 வருஷம் டைம் கொடுக்கறாங்க. நீ ஏன் வெங்கட் அவங்கள சேர்த்து வைக்க முயற்சி பண்ண கூடாது? வெங்கட், உனக்கு தெரியுமா, எங்க வீட்ல நாங்க 4 பொண்ணுங்க. எங்க அப்பா கஷ்டப்பட்டு எங்க எல்லாரையும் படிக்க வச்சாரு. எங்க பெரியக்கா கல்யாணத்துல பல பிரச்சனை வந்துச்சு. அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக சக்தி தான் வாழ்க்கைய தியாகம் பண்ணா. இன்னைக்கு அவ வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கா. இது வரைக்கும் யாருக்குமே எதுவுமே சொல்லாம தனக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்கா. அவ நல்ல மனசுக்கு அவளுக்கு கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் வெங்கட். அனு ப்ளீஸ், என்ன இதுல மட்டும் கட்டாயப்படுத்தாத. உனக்கு வேற என்ன உதவி வேணாலும் கேளு, நான் செய்யறேன். நீ என்ன உதவி கேட்டாலும் எனக்காக செய்வேன்னு எனக்கு தெரியும் வெங்கட். ஆனா இதை விட எனக்கு பெரிய உதவின்னு நீ எனக்கு எதுவுமே செஞ்சிட முடியாது. நீ யோசிச்சு பாரு, அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்காக உன்கிட்ட ஹெல்ப் கேட்டப்போ நீ தயங்காம செஞ்சல. ஏன் ஒரு பொண்ணோட லைஃப் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தானே. அதேதான் வெங்கட் இன்னைக்கும் நான் கேக்குறேன். எங்க அக்கா லைஃப் வீணாகாம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட லைஃப், இன்னைக்கு என் அக்காவோட லைஃப். ப்ளீஸ் வெங்கட். ஏன் அனு புரிஞ்சுக்காம என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குற? ஒரு லாயரா என்னால நீ சொல்றதை செய்ய முடியாது அனு. சரி வெங்கட், இதுக்கு மேல நான் உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன் வெங்கட். எது செஞ்சாலும் ஒரு லாயரா யோசிக்காம ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனை யோசிச்சு செய். நான் வரேன் வெங்கட். எல்லாமே கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சுடி. சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. சரிடி, இப்போ சிவா சார் என்னதான் சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கூடவா உன்கிட்ட கேட்கல? நானே சொல்ல போனா கூட நீ எதுவும் சொல்லாத, எல்லாமே எங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. என்ன ஆல்ரெடி அவரு கொஞ்சம் கூட சென்ஸ் இருக்காது. தான் பொண்டாட்டி தான் அம்மாவை கத்தியால குத்திருக்கா, என்ன நடந்திருக்குன்னு கூடவா விசாரிக்க மாட்டாரு? அவருக்கு அவர் அம்மா சொல்றதாண்டி முக்கியம். அவங்க சொன்னா போதும், அதுதான் சரியா இருக்கும்னு நம்புறாரு. என்கிட்ட கடமைக்கு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த சுபத்ராவே அந்த பாட்டி அப்படி கொல்லணும் போல தோணுதுரி. மனுஷ ஜென்மங்களா அதுங்க. நீ கத்தியால இன்னும் நல்லா குத்தி இருக்கணும். ஒரே அடியே அந்த சுபத்ரா தொல்லை ஒழிஞ்சிருக்கும். சரி, நீ கத்தியால குத்துற அளவுக்கு கோவப்பட்டிருக்கனா அந்த சுபத்ரா எதுக்காக உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டா? அதுதாண்டி எனக்கும் புரியல. அத்தை எதுக்கு என்கிட்ட அப்படி நடந்துக்கணும்? எதுக்கு என் மேல அவ்வளோ கோவப்படணும்? டாஸ்க நிறுத்துறதுக்கா? அப்படி டாஸ்க நிறுத்துறதுக்கு பண்ண மாதிரியும் தோணல. வேற ஏதோ காரணம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. சரிடி, சிவா சார் தாலி கழட்ட சொன்ன விஷயம் சுபத்ராக்கு எப்படி தெரிஞ்சது? வேற யாரு? எல்லாம் அந்த பாட்டியோட வேலையா தான் இருக்கும். அதுதான் ஜன்னலுக்கு ஜன்னல் ஒட்டி கேட்டுக்கிட்டே இருக்குமே, அதுதான் போய் சொல்லியிருக்கோம். ஆனா சிவா தான் எதுவுமே செய்யாம போயிட்டாரே. அப்புறம் அத்தை எதுக்கு என்கிட்ட அப்படி நடந்துக்கணும்? நான் அவ்வளவு தூரம் சொல்ற விட்டுருங்க விட்டுருங்கன்னு. அதையும் மீறி அவங்க அப்படி செய்யறாங்கன்னா எதையும் எதிர்பார்த்து தான் செஞ்சிருக்காங்க. நான் கத்தியில குத்துன அடுத்த செகண்டே சிவா உள்ள வந்துட்டாரு. அவரை இயல்பா வந்தாரா இல்ல அவரை வர வச்சாங்களா? எதுவுமே புரியலடி. இதுக்கெல்லாம் அவர்கிட்ட கேட்டாதான் பதில் தெரியும். ஆனா அவர் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. சிவா என் கழுத்துல தாலியை கழட்டாம போனதுக்கும் அத்தை என் தாலியை கழட்ட வந்ததுக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு தான் தெரியவே இல்லை. எனக்கும் அதாண்டி ஒரே குழப்பமா இருக்கு. நான் சிவா சார் கூட பேசிட்டு இருக்கும்போது யாரும் என்ன கட்டையால அடிச்சாங்கன்னு சொன்னல. ஆனா யார் அடிச்சாங்க, எதுக்காக அடிச்சாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியலடி. உன்னை அடிச்சிருக்காங்கன்னா
அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது உன்னால நடந்துடக்கூடாதுன்னு தான் அடிச்சிருக்காங்க. ஏய் ஆமாண்டி, எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நான் 2வது தடவை சிவா சார் கூப்பிட்டாருன்னு சுபத்ராவை கூப்பிட போனப்போ யாரோ ஒரு ஆளு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு விலகுனதும் அவங்க கால்ல போய் விழுந்தான். அவன் விழுந்தது என்னை அடிக்க வந்து தடுமாறி விழுந்த மாதிரி தான் இருந்தது. யாரு என்னன்னு கேட்டதுக்கு ஏற்கனவே இங்க வேலை செஞ்சவன் விசுவாசத்துல கால்ல விழுறான்னு சொல்லி ஏதோ சொல்லி அந்த பாட்டி சமாளிச்சிருச்சு. எனக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆகல. ஆனா இப்பதான் தோணுது இதெல்லாம் அந்த பாட்டியோட வேலையா தான் இருக்கும். இந்த அத்தையும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறாங்க. வீட்ல கூட முன்ன மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்ல. சில விஷயங்கள் மாறி மாறி தான் நடக்குது. முதல்ல என்ன காரணத்துக்காக இப்படி பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இவங்க பண்றதெல்லாம் தடுக்க முடியும். சுபத்ரா, நீங்க இப்ப பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் காயம் ஆறுற வரைக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யக்கூடாது. அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. டாக்டர், ஆ? அப்போ அம்மாவை இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். தாராளமா சிவா. தேங்க்யூ டாக்டர், It's okay. தேங்க்யூ ஸோ மச். உங்க அம்மா கியூர் ஆனாலும் அவங்கள அதிகமா வேலை செய்ய விடாம பாத்துக்கோங்க. ஷூர் டாக்டர். டாக்டர், நீங்க சொல்லவே தேவையில்ல. சிவா அவங்க அம்மாவை தாங்குன்னு தாங்குவான். அவங்க அம்மாவுக்கு சின்னதா ஒரு கீறல் விழுந்தா கூட துடிச்சு போயிடுவான். ஓ, இவ்ளோ பெரிய காயா இருக்கு, அவன் எப்படி பாத்துக்கிறான்னு மட்டும் பாருங்க. சுபத்ராவுக்கும் சிவானா தான் உயிரு. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ துடிச்சு போயிடுவா. சிவா சுபத்ரா வயித்துல பிறக்கலங்கிறது மட்டும்தான் குறை. மத்தபடி சிவாவுக்கு அவங்க அம்மா தான் உலகமே. என்னடா சிவா? பாட்டி, ஆ? எப்பவுமே பாசத்தை சொல்லி காட்டி நிரூபிக்க கூடாது. அதுவும் குறிப்பா அம்மா பையன் உறவுல. எங்க அம்மா மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அம்மாக்கு நல்லாவே தெரியும். அம்மா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். சிவா, ஆ. ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கு ஈவினிங்கே உங்க அம்மாவை கூட்டிட்டு போலாம். ஓகே டாக்டர். டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். ஃபார்மசில வாங்கிக்கோங்க. ஓகே. ஓகே, வாங்கிக்கிறேன். சிவா, கொஞ்சம் என் கூட வாங்க. அம்மா, டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஏன் சுபத்ரா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாமா, நீ வேணா பாரு. சிவா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். உங்க அம்மா ஓரளவுக்கு தான் குணமாயிருக்காங்க. ஆனா அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால அவங்களால கம்ஃபர்டபிளா இருக்க முடியல. சில நேரங்கள்ல நம்ம சுத்தி இருக்க அட்மாஸ்பியர் கூட நம்ம மனசை மாத்திடும் இல்லையா? அதனாலதான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சிவா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பிபி லெவல் குறையவே இல்ல, ஐல தான் இருக்கு. சோ நீங்க அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இது வரைக்கும் அவங்க உங்களை குழந்தையா பாத்துக்கிட்டாங்க. இப்போ நீங்க அவங்கள குழந்தையா பாத்துக்கணும். சரி டாக்டர். சின்னதா அவங்க மனசு ஏதாவது பாதிச்சா கூட இமிடியேட்டா உள்ள பிளட் லீக் ஆகி அவங்க உயிருக்கே பாதிப்பு வந்துரும் சிவா. அவங்க உயிர் இப்போ உங்க கையில. உங்க அம்மாவை உங்களால நல்லபடியா பாத்துக்க முடியும்ல? டாக்டர், என்ன அப்படி கேட்டீங்க? அவங்க என்னோட அம்மா. கண்டிப்பா நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். ஓகே, தட்ஸ் குட். தேங்க்யூ டாக்டர். ஏய் தாரணி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஆர்த்தி எடுக்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இதெல்லாம் நீயே செய்யற. விடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல மீனாட்சி, விடு, நான் பாத்துக்கிறேன். நீ வாசல்ல போய் நில்லு, அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ போ, நான் இதை எடுத்துட்டு வரேன். அப்படியா? சரி. அம்மா, பார்த்துமா. அம்மா, பார்த்துமா. இருங்க.
ச்சே போயும் இதுங்க மூஞ்சில முழிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள போகணுமா? தலையெழுத்து. ஏய், என்னங்கடி 2 பேரும் மசமசன்னு நிக்கிறீங்க? சுபத்ரா உயிர் பழைச்சு மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கா. அவ உங்க மாமியார் தானே? அவளுக்கு ஒரு ஆரத்தி எடுக்கணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது? இத கூடவா உங்க ஆத்தாகாரி உங்களுக்கு சொல்லி தரல? அம்மா பார்த்துமா, ஸ்லோவா வாங்க. நல்ல குடும்பத்துல பொண்ணு எடுத்திருந்தா பரவாயில்ல, பிச்சைக்கார குடும்பத்துல எடுத்தா இப்படித்தான். எது முறை இல்லைன்னே தெரியாம இருக்கும். எல்லாம் எங்க தலையெழுத்து. இதுங்களெல்லாம் கட்டி மேய்க்கணும்னு. எப்படி முழிச்சிட்டு நிக்குதுங்க பாரு. ஏண்டி தாரணி, நீ எதுக்கு ஆரத்தி கரைச்சு கொண்டு வர? ஏன் மீனாட்சி மூதேவி, ஏன் இத நீ செய்ய மாட்டியா? ஒரு புலதாச்சி பொண்ணுதான் வேலை வாங்குவியா? அப்படி என்னடி தலை போற வேலை உனக்கு? பாட்டி, இப்ப எதுக்கு மீனாட்சியை திட்டுற? மீனாட்சி தான் ஆர்த்தி கலக்குறேன்னு சொன்னா. நான் தான் வேண்டாம் நானே கலக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். எடுத்துட்டு வரும்போது போன் வந்துச்சு, அட்டென்ட் பண்ணி பேசினேன். அதனாலதான் கொஞ்சம் லேட்டு. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஏய், என்ன இதுங்களை காப்பாத்துறதுக்கு என்கிட்டயே கப்சா விடுறியா? உங்க அம்மா வெயில நின்னுட்டு இருக்காளேன்னு கொஞ்சம் கோவப்பட்டா என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? பாட்டி, நான் எதிர்த்து பேசல, நடந்ததை தான் சொன்னேன். என்ன நடந்ததை சொன்ன? பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க பாட்டி. இப்ப நீங்க தேவையில்லாம பேசுறதுனால தான் அம்மா வெயில நிக்க வச்சுட்டு இருக்கீங்க. மீனாட்சி, தாரணி கிட்ட ஆரத்தி தட்டை வாங்கி நீங்க ஆரத்தி எடுங்க. ம். ஏ மீனாட்சி, ஆ, ஒரு நிமிஷம். அந்த ஆரத்தி தட்டை சக்தி கிட்ட கொடு. அவ வந்து எனக்கு ஆரத்தி எடுக்கட்டும். என்னடி பாத்துட்டு நிக்கிற? உன்னால வந்த திஷ்டி உன்னாலேயே போகட்டும். அந்த தட்டை வாங்கி ஆரத்தி எடு.